அரை இன்ச் உயிரினம் யானையை விட அதிக சத்தத்தை எழுப்புதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அப்படி ஒரு அரிய வகை உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே தெரியற மாதிரி கண்ணாடி போன்ற அமைப்பை வச்சிருக்கு இந்த உயிரினம். அரை இன்ச் அளவுல தான் இது இருக்கா. அதுதான் அரிய வகை மீன் சொல்லப்படுது. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமுமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுதான். அப்படி விதவிதமா அரிய வகை உயிரினங்கள் அப்பப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வரும். அந்த வகையில தான் இப்போ ஒரு மீன் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அதோடைய பெயர் டேனியோனெல்லா செரிபரம் அப்படின்றது. கண்ணாடி மாதிரியான அமைப்பை இந்த மீன் கொண்டிருக்கு. இதனுடைய மொத்த நீளமே ஒரு அரை இன்ச் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய உடல் உறுப்புகள், அதாவது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வெளியில தெரிகிற அளவுக்கு கண்ணாடி மாதிரி தான் இது இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல இருந்து வரக்கூடிய சத்தம் யானை பிளிரும் போது வரும் தெரியுமா சத்தம், அதை விட அதிகமா இருக்குமா. கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்ளோ சின்ன உயிரினத்திலிருந்து இப்படி ஒரு சத்தமா அப்படின்னு தான் ஆராய்ச்சியாளர்களே மிரண்டு போயிட்டாங்களாம். ஜெர்மனில ஆய்வகத்தில் இருந்த தொட்டியில இருந்து இந்த மாதிரியான ஒளி வந்ததை தொடர்ந்து அங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. கேமரா, மைக்ரோ சிடி ஸ்கேன் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி ஆராய்ச்சியில ஈடுபட்டப்பதா இந்த உயிரினம் பத்தின நிறைய தகவல்கள் கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த மீன் உடல்ல இருக்கக்கூடிய ஸ்விம் பிளேடரான நீச்சல் பையில இருந்து தான் இவ்ளோ ஒளி வரதா சொல்லப்படுது. இந்த வகை மீன்கள் நகரும் போது நீச்சல் பை மேல தசைகள் படுறதன் மூலமா ஒளி எழுப்பப்படுறதா ஆராய்ச்சியில சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா ஆண் மீன்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான சத்தத்தை எழுப்புறதாகவும், பெண் மீன்களை கவர்றதுக்காகவும், இன்னொரு ஆண் மீன் கூட சண்டையிடும் போதும் இந்த மாதிரியான சத்தத்தை எழுப்புறதா கூறப்படுது. இது எழுப்பக்கூடிய சத்தத்தினுடைய அளவு 140 டெசிபல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு யானை பிளிரும் போது வரக்கூடிய சத்தத்தினுடைய அளவு 125 டெசிபல் தான். ஆனா அதை விட அதிகப்படியான சத்தத்தை இது எழுப்புது. யானை அவ்வளோ பெரிய உருவம், அதிலிருந்தே இவ்வளவு சத்தம் வருது. ஆனா அதை விட ரொம்ப 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 சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய இந்த உயிரினத்துல இருந்து இப்படி ஒரு சத்தம் வர்றதுதான் ஆராய்ச்சியாளர்களையே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.